வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை. இறையருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கும். எல்லாம் வல்ல மாயாண்டி சாமிகளுடைய ஆசீர்வாதம் எல்லாரும் கிடைக்கட்டும். ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தியின் இளம்பரை போலும் எய்த்தினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. குருவே சரணம். மாயாண்டி சாமிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடு, மனை, ஒருத்தருக்கு எப்படிப்பட்ட வீடு அமையும், அவர் எந்த மாதிரியான வீட்டில் குடியிருப்பாரு, அவர் வீடு எந்த மாதிரியான அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். மனை, வீடு, வாஸ்து. வாஸ்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் வசிக்கக்கூடிய இடத்துக்கு பேர் வாஸ்து என்று அர்த்தம். நம்ம எங்கெல்லாம் வசிக்கிறோமோ அந்த இடத்துக்கு மட்டும் தான் வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ கிரகங்கள் எடுத்துக்கிறோம். கிரகத்துல சூரியன் அப்படின்னா பிரபலமான வீடு. எல்லாருக்கும் அந்த ஏரியாவை சொன்னா தெரியும், கல்லு வீட்டுக்காரு. இந்த வீடு அடையாளத்தை சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறது சூரியன். சந்திரன்னா வாடகை வீடு. செவ்வாய்னா ஸ்ட்ராங்கான வீடு. புதன் அப்படின்னா ரெட்டை வீடு, ரெட்டமாடி வீடு, அல்லது ரெட்டை வீடு இல்ல ரெட்டமாடி வீடு. புதன்னா. குருன்னா பங்களா மாதிரி வீடு, பெரிய வீடு. சுக்கிரன்னா ஆடம்பரமான வீடு, அழகான வீடு. சனி எப்படின்னா பழைய வீடு, பழமையான வீடு, முன்னோர்கள் வீடு சனி. ராகுனா ராகு அப்படின்னு சொல்லிட்டோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது ஹாஸ்பிட்டாஸ் வீடு, தகர வீடு. கேதுனா கூரை வீடு, குடிசை வீடு அப்படின்னா அர்த்தம். இப்ப கிரகங்களை வைத்து இப்ப வீடுகளை நம்ம சொல்றோம். அப்ப வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி 12 பாவங்களையும் ஒரு வீட்டினுடைய நிலையை பத்தி நம்ம சொல்ல போறோம். அதாவது 12 பாவத்திலையும் பார்க்க போறோம். 1வது பாவம்ங்கிறது அந்த வீட்டினுடைய தன்மை. 1வது வீடு அந்த வீட்டினுடைய தன்மை, அது எப்படிப்பட்ட வீடா இருக்கும், அந்த வீட்டினுடைய எந்த மாதிரியான வீடு இருக்கு அப்படிங்கிறது 1ஆம் வீடு சொல்லுது. 2ஆம் பாவம் அப்படின்னா அந்த வீட்டினுடைய முகப்பு, முகவாயில், அந்த வீட்டினுடைய முன் போர்ஷன், அது 2ஆம் பாவத்துல சொல்லுது. 3ஆம் பாவங்கிறது அந்த வீட்டினுடைய உள் அமைப்பு, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வர்ணங்களை பற்றி சொல்வது 3வது. 4வது சுற்றுச்சுவர், காம்பவுண்டு, அந்த வீடுனால நமக்கு கிடைத்த மன மகிழ்ச்சி, இதெல்லாம் 4ஆம் இடத்தை சொல்லுகிறது. 5ஆம் இடம் பூஜை அறை, பூர்வீக வீடு, இதெல்லாம் 5ஆம் இடத்தை சொல்லுது. 6ஆம் இடம்ங்கிறது எதிரி, கடன், கிரயம், தொல்லை, பம்பு வழக்கு எல்லாம் அந்த வீட்டில் இருக்குங்கிறது 6ஆம் இடமும் காட்டுது. 6ஆம் இடம். 7ஆம் இடங்கிறது அந்த வீட்டினுடைய நுழைவாயில், என்ட்ரன்ஸ் அப்படின்னு காட்டுது. 8ஆம் இடம்ங்கிறது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சமையலறை, கழிவறை, டாய்லெட்டு, பாத்ரூம் எல்லாமே 8ஆம் பாவத்தை காட்டுது. 9ஆம் பாவங்கிறது அந்த வீட்டின் மதிப்பு, அந்த வீட்டினுடைய ஓனர், அந்த வீட்டினுடைய எஸ்டிமேட், அந்த வீட்டினுடைய மரியாதை எல்லாமே அந்த 9ஆம் பாவத்தை கட்டும். 10வது வீடுங்கிறது அந்த வீட்டினுடைய படுக்கறை. 11வது பாவம்ங்கிறது பீரோ, பணப்பெட்டி, கஜானா, இதெல்லாம் பண்ணலாம். 12ங்கிறது வீட்டினுடைய பின்புறம், வீட்டினுடைய கொல்லைப்புறம். இப்படி 12 பாவங்களையும் நாம் பார்க்கிறோம். இந்த 12 பாவங்களை வைத்து அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம ஒரு ஆய்வு செஞ்சது. இது பல நாளாக நாம் ஆய்வு செஞ்சிருக்கோம். அந்த ஆய்வு செஞ்சதன் அடிப்படையில் ஒருத்தருக்கு எப்படிப்பட்ட வீடு அமையும் அப்படிங்கிறதுக்கு சொல்றோம். இந்த வீடு அப்படின்னு சொன்னாலே அந்த காலத்துல மனிதன் சின்ன சின்ன குடிசையில இருப்பாங்க. அதாவது ஒரு மனிதனுடைய மதிப்பு மரியாதை எதில் அடிப்படையில் இருக்குன்னா, ஒன்று வீடு, இன்னொன்று உடை, இன்னொன்று உணவு பழக்க வழக்கம். இந்த 3 விஷயத்துல அவனுக்கு மதிப்பு மரியாதை இருக்கு. ஒருத்தன் உணவு,
உடை, அதுக்கடுத்து அவனுடைய இருப்பிடம், இந்த 3மே நல்லா இருந்துச்சுன்னா அவனுடைய ஸ்டேட்டஸ் தகுந்தாப்புலதான் இருக்கும். இப்போ அந்த காலத்துல ஒரு உடை கூட இல்லாதவர்களா இருந்திருக்காங்க. மகாத்மா காந்தி கூட அவரு சட்டை போடலை. அது காரணம், மதுரைக்கு வரும்போதுதான் அவர் சொல்றாரு, ஒரு பெண் ஒரே ஒரு சேலையை வச்சிருந்து அந்த சேலையை வயல்ல வேலை பார்த்துட்டு அந்த சேலையை காய போடாம ஒரு துணி ஒரு மரத்துல கட்டி விட்டு பாதிய உடம்ப மறைச்சு நின்றதாகவும், அதிலிருந்து மகாத்மா காந்தி நான் இனிமேல் ட்ரெஸ் போட மாட்டேன் மேல அப்படின்னு சொன்னதாகவும் நம்ம படிச்சிருக்கோம். அப்ப உடையை வைத்துத்தான் ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். இப்ப பெரிய பெரிய பணக்காரங்க, வசதியானவங்க எல்லாம் உடையை பார்த்துருக்கோம். ஒரு கல்யாணத்துக்கு போனேன். அந்த கல்யாணத்தை பார்த்தோம்னா பெங்களூர்ல இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரர் பூரா சூட்டு போட்டிருக்காங்க, கோட்டு போட்டிருக்காங்க, கை கட்டியிருக்காங்க. அது ஒரு வகையான அந்த நிலையை காட்டுது. அப்ப அந்த வசதி வாய்ப்பை பொறுத்து தான் இதெல்லாம் காட்டுது. அதனால பார்த்தோம் அப்படின்னா அப்ப உடை, இருப்பிடம், உணவு முறைகள். ஒரு வீடு போயிட்டோம் அப்படின்னா அந்த உணவு முறைகளை வைத்து அவர் எவ்வளவு வசதியானவர்கள்ங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க என்ன சாப்பிடுறீங்க, என்னென்ன இதெல்லாம் இருக்கு. யாருக்காவது ஜனாதிபதி மாளிகையில அங்க என்ன நடக்கும் தெரியுமா? யாராவது தெரியுமா? எப்படி உணவு முறைகள் என்னென்ன செய்வாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? ஐயா, இல்ல தெரியலீங்களா, நீங்க தான் சொல்லணும். அதாவது ஜனாதிபதி மாளிகையில காலையில எந்திரிச்சோன்னா ஒரு லாரியில வரும் காய்கறிகள், பழ வகைகள், இன்னைக்கு என்னென்ன அப்படியே அங்க வந்துடும். அது இந்த உலகத்துல எந்த நாட்டுக்காரர் வந்தாலும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுக்கு அங்க எல்லா வசதியும் உள்ள இருக்கும். உள்ளேயே என்ன செய்வாங்கன்னா சமையல்காரர் இருப்பாங்க, எல்லா வசதியான ஆட்கள் எல்லாம் இருப்பாங்க. போலீஸ் இருப்பாங்க, பாதுகாப்பான இருப்பாங்க, மிலிட்டரி இருப்பாங்க, செக்யூரிட்டி இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. இன்னைக்கு காலையில ஃப்ரெஷ்ஷா காய் உள்ள வரும். அந்த காய் சமைக்க அங்க வாய்ப்பு இல்லைன்னா மறுநாள் அப்படியே அது காய் போயிடும். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாத்தே வரும். எங்கேயுமே அவங்க ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வெளியில போய் வாங்க மாட்டாங்க. இப்போ ஜனாதிபதியை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வர்றாருன்னா அது போய் வெளியே போய் அவருக்கு கொடுக்க மாட்டாங்க, அங்க உள்ளேயே இருக்கும். எல்லா வசதிகளும் வச்சுப்பாங்க. என்ன சாப்பிடணும்னு கேட்கிறாங்களோ அது போல அங்கேயே வந்துடும். அப்ப அது எல்லாமே அங்க கிடைக்கும். அப்ப அதுதான் ஜனாதிபதி மாளிகை. அங்க சமையலுக்கோ ஆளுக்கோ பாதுகாப்புக்கோ இருக்காரு. பார்த்திருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னும் ஒரு கேள்வி உங்களை கேட்கிறேன். ஒருத்தர் கலெக்டர் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். கலெக்டர் ஆயிட்டோன்னா அவன் வீட்டுல பாதுகாப்பு போலீஸ் இருப்பாங்க, சமைக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க, குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போறதுக்கு ஆள் இருப்பாங்க, டிரைவர் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. அது ஏன்? கலெக்டருக்கு மட்டும் அந்த மாதிரி இருக்கிறாங்களா? அது ஏன் சொல்லுங்க. அவர் ஒரு பொசிஷன்ல இருக்கிறதுனால அவருக்கு கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுவா. இது ஏன் பண்றாங்க? ஐயா வணக்கம் ஐயா. மக்கள் சேவை என்ன பண்றாங்க ஐயா? மேம் இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. நான் ஒரு மீட்டிங் போய் உட்காந்துருக்கேன். எங்க வீட்டுல இருந்து ஒரு போனு, சிலிண்டர் தீர்ந்து வச்சு என்ன இல்லை அப்படின்னு ஒரு போன் அடிச்சாங்கன்னா நான் மீட்டிங் உட்காந்துருக்க முடியுமா? நம்ம நிலைமை அப்படித்தானே இருக்கு. ஐயா நான் சொல்றது புரியுதா? புரியுது. ஆனா கலெக்டர் அந்த குடும்பத்தை பற்றியோ வேற சிந்தனை பத்தி அவங்களுக்கு வரக்கூடாதான். அது எல்லாமே பார்த்துக்கணுமா? அப்பதான் அவர் ஃப்ரெஷ்ஷா
என்ன அந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனை, அந்த அந்த மாவட்டத்துக்குள்ள என்னென்ன இருக்குங்கிறத அவர் என்ன செய்ய முடியும், சால்வ் பண்ண முடியும். செயல்படும். அவருக்கு அதை தவிர வேற எதுவும் தெரியாது. எங்க போகணும், என்ன செய்யணும், இது என்ன பார்க்கணும், அப்படித்தான் கேட்பார். ப்ரோக்ராம் தான் கேட்பார். இந்த ப்ரோக்ராம் பிரகாரம் தான் அவர் போவார். ஆனா அவர் சாதாரண மனிதனா இருந்தோம்னா அது என்ன ஆகும்? சின்ன சின்ன பிரச்சனை. சிந்தனை சிதறிப்போம். அவர் அதுல ஈடுபாடு இருக்க முடியாது இல்லையா? இன்னொரு உதாரணம் சொல்ற மாதிரினா, கலியமூர்த்தின்னு ஒரு ஐஜி இருந்தார் தெரியுமா, டிஐஜியா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ போலீஸ் அதிகாரி இருக்காங்கன்னா, பெரிய ஆள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்கும், அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கும். அப்போ ஒரு மனிதன் வந்து உயர்வான நிலைக்கு வந்துட்டானா அவனுக்கு என்னென்ன கொடுக்குறாங்க, உடை, உணவு, இருப்பிடம், அவ என்ன இருக்கணும், அது இருந்தால் மற்றதை பத்தி அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சிந்திக்க மாட்டார்கள். அவர்கள் வேலையை மட்டும்தான் பார்ப்பாங்க. அதுக்காகத்தான் ஒருத்தருடைய உணவு, இருப்பிடம், உடை, இந்த 3 விஷயம்தான் மனிதனுக்கு அத்தியாவசிய தேவை. வேற ஏதாவது தேவையா? வேற எதுவுமே தேவையில்லை. இது 3ம் கிடைச்சிருச்சுன்னா அவன் சிறப்பா இருக்கலாம். அப்போ ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயங்கள்ல மிக முக்கியமானது வீடு, மனை. எலி வலையானாலும் தனி வலை வேணும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? எலி வலையானாலும் தனி வலை வேணும். கேள்விப்படுறீங்க. ஒரு மனிதன் முத எங்க வாழ்ந்தான்? பாறைகளுக்கு இடையில தானே வாழ்ந்திருக்கான். விலங்கிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு பாறைகளுக்கு அடியில போய் ஒரு குகை மாதிரி இருக்கிற இடத்துல போய் வாழ்ந்திருக்கான். அடுத்து மரத்துல பொந்து மாதிரி செஞ்சு வாழ்ந்திருக்கான். மரத்து மேல ஏறி அதுல குடிசை போட்டு வாழ்ந்திருக்கான். யானைகள், மிருகங்கள் இவற்றிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு. அப்போ வீடு என்பது தன்னை பாதுகாப்பு. அப்போ ஒருத்தனுக்கு எப்படிப்பட்ட வீடு வேணும்? அதனால கிராமத்தை சொல்றாங்க, மனை அமைவதும் மனையால் அமைவதும் ஒருவனுக்கு கொடுப்பனை. மன சரியில்லானும் மனையாலும் சரியில்லானா அவனுக்கு வாழ்க்கை என்ன ஆயிரும்? வீடுதான் முக்கியம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப ஒரு வீட்டை ஒருத்தனுக்கு எப்படிப்பட்ட வீடு அமையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுக்காகத்தான் இந்த வகுப்பு. இது முக்கியமான வகுப்பா இல்லையா? அதாவது ஒருத்தனுக்கு வீடு எப்படி இருக்கும், நல்ல வீட்டுல இருப்பானா, எப்படி இருப்பான், அந்த வீட்டினுடைய அமைப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அதனால வீட்டை நம்ம கட்டுறது முன்னாடியும் பார்க்கலாம், கட்டின பிறகு கூட அந்த வீட்டை பார்க்கலாம். அரண்மனையில போய் பார்த்தோம்னா அந்த அரண்மனைன்னா எல்லாமே இருக்குமா இல்லையா? அரண்மனைனா எல்லாத்துக்குமே இருக்கும். சரி, ஒரு வீடு கட்டுறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு வீட்டினுடைய அப்போ 1வது வீடு, 1ஆம் பாவம் உதயம் அப்படின்னா அந்த வீட்டினுடைய தன்மையை பற்றி சொல்லுது. அந்த வீடு எப்படிப்பட்ட வீடு, 1வது வீட்டில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தின் சம்பந்தமான அந்த வீடின் தன்மையை சொல்லுகிறது. அவர் எப்படிப்பட்ட வீட்டில் இருக்காரு? 1வது வீட்டில் உள்ள கிரகத்தை வைத்து எந்த திசை அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு திசை உண்டு. புரியுதான்றத நல்லா பாரு. அதுதான் அந்த வீட்டினுடைய தன்மை. 1ஆம் வீடு எப்படி அமைஞ்சிருக்கோ அது மாதிரிதான் பார்ப்போம். ஈஸ்வர் வந்திருக்கியா? ஐயா உள்ள இருக்கீங்க. இப்போ ஒரு வீடு இருக்குன்னா நமக்கு நிம்மதியை கொடுக்கறது வீடா
வீடுதான் நமக்கு தூக்கம். ஆமா, கண்டிப்பா நிம்மதி கொடுக்கறது வீடு தான். நிம்மதி இழக்கிற வைக்கிறது வீடு தான். வீடு ஒரு வீட்டுக்கு போனான்னு அவன் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் முன்னாடி பார்த்தோம்னா கூரை வீட்டுல இருக்கிற காலத்துல எல்லாம் மழை பெஞ்சிட்டா கஷ்டம், ஆமா, ஒழுகும். கூரை தகரம், தகர வீட்டுல பார்த்தோம்னா குளிர் காலத்துல கஷ்டம், மழை காலத்துல சவுண்ட் அடிக்கும். தகரத்து மேல மழை விழுகும் போது எப்படி இருக்கும் சத்தம்? தட தட தடன்னு கேட்கும். கடகடன்னு கேட்கும், தாளாட்டு பாடுறது மாதிரி இருக்கும். ஆனா நல்லா தூக்கம் வரும். நல்லா தூங்கிடுவோம். வெயில் காலத்துல பயங்கரமா இருக்கும், தூங்கவே முடியாது, வெக்க தூங்கவே முடியாது. தூங்க முடியாது. எங்க ஊர்ல எல்லாம் வெறும் தகர வீடாத்தே இருந்துச்சு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுதான் ஒரு பக்கம் கூரை வீடா இருக்கும், தகர வீடா இருக்கும். இப்படியெல்லாம் வீடினுடைய அமைப்பு உண்டு. ஒருத்தருக்கு வீடு அமைவதும் மனை ஆள் அமைவதும் மனை அமைவதும் அவன் விதியை பொறுத்துள்ளது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப வீடு எப்படிப்பட்டது இருக்கும், அந்த வீட்டுல எப்படி குடியிருப்பாங்க, இந்த வீடு நல்ல வீடா, இந்த வீடு யோகமான வீடா அப்படிங்கிறது. 4ஆம் பாவம் தான் நம்ம வீடுன்னு சொல்றோம். ஆமாங்க, அது ஏன் 4ஆம் பாவத்தை வீடுன்னு சொல்றோம்? தெரியலங்க, நீங்களே சொல்லிருங்க. 4ஆம் பாவம் வீடுன்னு சொல்றோம், வாகனம்னு சொல்றோம். அது ஏன்னா நம்மளை சுமந்தது தாய் தான் நம்மளை சுமந்தா. ஆமாங்க, ஆமா. ஒரு வீட்டுக்கு போனா நம்மளை சுமக்கிறது யாரு? தாய் தான், தாய். தாய் வீடு தானே. ஆமா. வண்டி சுமக்குது, தாய் சுமந்தா வீடு சுமக்குது. அப்ப அதை சுமக்கிறதுனாலதான் 4ஆம் பாவம். சுமை தாங்கி. ஒவ்வொரு ஊர்ல போனோம்னா சுமை தாங்கி கல்லு வச்சிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? கிராமப்புறத்துல இருக்குங்க, பாத்திருக்கேன். அது எதுக்கு வச்சிருக்காங்க? தெரியலங்க. அந்த காலத்துல சிலர் ரொம்ப தூரம் பயணம் போகும்போது அந்த மூட்டைகள்லாம் எடுத்துட்டு போவாங்க, ரொம்ப இதுவா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த சுமை தாங்கி கல் மேல வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஐயா. எங்க ஊர்ல போகும்போது பார்த்த போது சொன்னாங்க அது மாதிரி. கரெக்டா ஐயா? தூக்கி விடுறதுக்கு ஆள் இருந்தா தானே மூடையை தூக்க முடியும். மூடையை தூக்கி விடுறதுக்கு ஆள் இருந்தா தான் தூக்க முடியும். அதனால அதுல வச்சிட்டோம்னா அப்படி தலையில தூக்கி போயிடலாம் இல்லையா? அதுதான் சுமை தாங்கின்னு. அது ஏன் அதை வச்சாங்கன்னா, அந்த காலத்துல கர்ப்பிணி பெண்ணி இறந்துட்டாங்கன்னா அவ வேண்டிக்கிடுவாங்க, கர்ப்ப இறந்துருச்சு, அதுக்கு நான் ஒரு சுமதாங்கி கட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி அவ கட்டுவாங்க. பார்த்திருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப 4ஆம் பாவம் தான் நம்ம சுமக்குதுன்னு அர்த்தம். சரி, இப்ப ஒருத்தருக்கு அப்ப 4ஆம் பாவம் சுமக்குது. 4ஆம் பாவம் தான் காம்பவுண்டு, பாதுகாப்பு. 4ஆம் பாவம் தான் அந்த ஏரியாவினுடைய மரியாதை, எப்படிப்பட்ட ஏரியா அப்படின்னு சொல்லும். இது ஒரு குடிசை வாரி ஏரியாவா, மாடி மாளிகை உள்ள ஏரியாவா அப்படின்னு சொல்லும். சரி, அதே மாதிரி ராசிகள் எடுத்துக்கிட்டா கூட மேசராசிங்கிறது காட்டுப்பகுதி, ரிஷபம்ங்கிற வயல் பகுதி, மிதுனம்ங்கிறது பூஞ்சோலை மாதிரி இருக்கக்கூடிய ஊர் பகுதி, கடகம் குட்டை பகுதி, நிலம் அப்படின்னு சொல்றோம். சிம்ம ராசிங்கிறது ராஜு, தியேட்டரு, அதெல்லாம் சொல்றோம். அப்ப அது சிம்ம ராசின்னு சொல்றோம். கூட்டுறவு சங்கங்கள், கூட்டுறவு அமைப்பு இருக்கிறதெல்லாம் 6ஆம் பாவம், கவர்மெண்ட் கட்டடம். 7ஆம் பாவம் கடத்தெருவு. 7ஆம் பாவங்கிறது துளாராசி கடத்தெருவு. 8ஆம் பாவங்கிற விருச்சக ராசி தண்ணி தேங்கி நிக்கிற குப்பை கொட்டி இருக்கிற இடம். மூக்க பிடிச்சுக்கிட்டு போனோம்னா
விருச்சகம், விஷஜந்துக்கள் வாழக்கூடிய இடம். தனுசு ராசி வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறம், ஊருக்கு வெளியே. மகர ராசி வந்து வண்ணாந்தொரை. கும்பராசி வந்து கும்பராசி அதாவது ஒரு பாதுகாப்பான இடம். மீன ராசி வந்து கடற்கரை, கடலோரம், தண்ணி இருக்கிற இடம், தேங்கி நிக்கிற இடம் அப்படின்னு ராசிகளையும் பகுத்து வச்சிருக்காங்க. இருப்பிடம், இருப்பிடம் நம்ம இருக்கிற இடம் மண்ணு. அந்த காலத்துல வீடு கட்டினாங்கன்னா வீடெல்லாம் வந்து காசு கொடுத்து கட்ட மாட்டோம். சொந்தக்காரெல்லாம் வர சொல்லி சோறு போடுவோம், வீடை கட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐயா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைங்க கேள்வி ஒவ்வொருத்தரும் இல்ல குருஜி. இல்ல கேள்விப்படல. கிடையாது. இப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல எப்படி கட்டினா? காசு கொடுத்து கட்டியிருப்பாங்களா? இல்லை. எல்லாருக்கும் சாப்பாடு, 3 வேளை சாப்பாடு, தங்குறதுக்கு இடம், துணிமணி அவங்க கொடுப்பாங்க. விவசாய வேலை முடிஞ்சோன்னா தை மாசத்துக்கு மேல விவசாய வேலை முடிஞ்சிடும். மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி இந்த 5 மாசமும் ஊர்ல வேலை இல்லாம இருப்பாங்க. அவங்க ஊர் எங்க வந்துடணும்? கோயில் கட்டுறதுக்கு வந்துடணும். மன்னர் சொல்லிடுவாரு. அவங்க வந்து வேலை பார்க்கலாம். இதெல்லாம் இப்ப இருக்குமா? ஐயா இப்ப இருக்க 100 நாள் வேலை வந்து அதோட எச்சிருந்தாங்க ஐயா. இப்ப இந்த 100 நாள் வேலை கொடுக்குறாங்கல்ல, ஆமா, அது அது அதே பின்பற்றி தானங்க ஐயா கொடுக்குறாங்க. இந்த 100 நாள் வேலை வந்து சோம்பேறி ஆக்கிட்டாங்க. இந்த 100 நாள் வேலை இருக்கு இல்லையா? இந்த 100 நாள் வேலைக்கு வந்து இந்த 100 நாள் வேலைங்கிறது சும்மா, அது ஏதாவது புரோஜனம் இருக்கா? 100 நாள் வேலை சும்மா அது ஒரு கண் துடைப்புங்க ஐயா. பொதுமக்களுக்கு சோம்பேறி ஆக்குறான். அந்த வேலையை ஏதாவது ஆக்கப்பூர்வமான வேலை செய்யலாம் இல்லையா? அது செய்ய முடியாது. அதனால விவசாய கூலியா போறவங்க எல்லாம் போகாம அங்க போயிடுறாங்க ஐயா. விவசாயத்துக்கு போயிட்டு வேலை செய்ய மாட்டாங்க. அங்க போய் உட்காந்து பேசிட்டு சம்பளம் ஆமா, வாங்கிட்டு வந்துடுறாங்க. சரி, அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இருப்பிடம், ஒரு வீடு, ஒரு வீட்டை நான் இடிக்கும் போது பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சோத்துக்கு வச்ச மண்ணியான்றாங்க. சோத்துக்கு வச்ச மண்ணா? இடிக்க முடியல. அப்ப அந்த அளவுக்கு மண்ணை வச்சிருக்காரு. ஓலை வீட்டுக்கு, ஓலை குடிசை வீட்டுல எல்லாம் படுத்தோம்னா திரு திரு திருன்னு ஒரு தூக்கம். சரி, தலைவாசல்னு சொல்றோம் இல்லையா? இந்த வீடுன்னு சொல்றோம்ல, இந்த வீடுங்கிறது நல்லா கவனிங்க. இந்த வீடுங்கிறது எதோட ஒப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்முடைய உடம்புதான் வீடு, கண்ணுதான் ஜன்னலு, வாய்தான் வாசல், வாய்தான் வாசல், கண்ணு ஜன்னல். அப்போ ஒரு வீடா இருந்தா ஒரு வாசல் தான் இருக்கும், 2 ஜன்னல் இருக்கும். இரட்டைப்படையில ஜன்னல் இருக்கணும், ஒற்றைப்படையில வாசல் இருக்கணும். ஐயா தெரியுதா? ஐயா வாஸ்துபடி 2 பக்கமும் வாசல் வைக்கலாம்னு சொல்றாங்களே ஐயா. எந்த பக்கம்? வடக்கு தெற்கு. அதாவது எப்படின்னா, கொல்ல வாசல்னு ஒண்ணு இருக்கு, பின்புற வாசல் அப்படின்னு இருக்கு. அதாவது கிழக்கு பார்த்த வீட்டுக்கு வந்து மேற்கு வாசல் வச்சுக்கலாம், வடக்கு வாசல் வச்சுக்கலாம், தெற்கு வாசல் வைக்க கூடாது. வடக்கு பார்த்த வீட்டுக்கு வந்து வடக்கு பார்த்த வாசலுக்கு தெற்கு பார்த்த வாசல் வச்சுக்கலாம், கிழக்கு பார்த்த வாசல் வச்சுக்கலாம். மேற்கு பார்த்த வீடுக்கு கிழக்கு வாசல் வச்சுக்கலாம், வடக்கு வாசல் வச்சுக்கலாம். தெற்கு பார்த்த வீட்டுக்கு வடக்கு மட்டும் வாசல் வைத்துக் கொள்ள வேண்டும்.
நல்லது. ஓகேங்கய்யா. ஓகேங்கய்யா. புரியுதா? அதே மாதிரி வீடு வாசல் அப்படிங்கிறது வாயில், அவனுடைய வாய். அதுல 2 கதவு இருக்கும். முன்னாடி எல்லாம் 2 கதவு வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த வாசலுக்கு கீழே வந்து ஒரு கட்டை போட்டிருப்பாங்க. இப்ப அந்த கட்டையில இல்ல வாசப்படின்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க இல்லையா? வாசல்லையே படிக்கட்டை. அறிவு அறிவு காலங்களா ஐயா? ஆஹ் அறிவு காலம்னு சொல்லுவாங்க, அதுங்களா? வாசகால். தலைவாசலுக்கு இப்பவும் அது வைக்கிறாங்கய்யா. உள்பக்கம் இருக்கிற ரூமுக்கு தான் வைக்கிறது இல்ல. தலைவாசலுக்கு அந்த கீழே உள்ள கட்டை வச்சுதான் வைக்கிறாங்க. வைக்கிறாங்க. ஒரு ஆமா. சில இல்ல, நான் பார்த்திருக்கேன். அது வைக்கணும். வாசப்படி இருக்கும் குருஜி. நல்லா கவனிங்க பாருங்க. கிழக்கு பார்த்த வாசல் என்பது விவசாயிகள் வாழக்கூடிய வீடு. வடக்கு பார்த்த வீடுங்கிறது ஊரை ஆள்றவனுடைய வீடு. மேற்கு பார்த்த வீடு அடுத்தவனை அடிச்சு வாழ்றவன் வீடு. தெற்கு பார்த்த வீடுங்கிறது வியாபாரிகளுடைய வீடு. இப்ப புரியுதான்னு பாருங்க. அதே மாதிரி ஊருன்னு இருக்கும்போது திசைகள் இருக்கு இல்லையா? அந்த ஊர்ல மேல் பகுதியில் மேல்குடி மக்கள் இருக்கணும். கீழ்குடி மக்கள் தொழிலாளிகள்லாம் கீழ் திசையில இருக்கணும். அப்ப மேல் திசைங்கிறது என்ன? வடக்கு திசை கீழ் திசை, கிழக்கு திசை கீழ் திசை. பார்த்திருக்கீங்களா? ஐயா இதே லாஜிக்ல தான் நம்ம சொத்து பிரிக்கிறதுலயும் அப்படித்தானே ஐயா? மேல் பக்கம் எல்லாம் மூத்தவனுக்கு, கீழ் பக்கம் எல்லாம் இளையவனுக்குன்றது. அப்படித்தான் பிரிப்பாங்க. சொத்தை பிரிக்கும் போது மேல் திசை அண்ணனுக்கு, கீழ் திசை தம்பிக்கு. ஆனா சில இடங்கள்ல எல்லாம் அப்படி பிரிக்க மாட்டேங்கிறாங்க. சில இடங்கள்ல எல்லாம் இப்பெல்லாம் யாரும் அதை பாக்குறதே மாட்டாங்க சார். எந்தது நல்ல நிலமா இருக்கோ அதை நல்லதை எடுத்துக்கிறாங்க. சண்டை வந்துருது. சரி, இப்ப நம்ம ராசி கட்டம் இருக்கு இல்லையா? இந்த ராசி கட்டத்துல அந்த திசையை தான் அப்படி வச்சிருக்காங்க. எந்த லக்னமாக இருந்தாலும் 1வது லக்னம்ங்கிறது கிழக்கு பார்த்ததுன்னு அர்த்தம். எழுதிக்கங்க. எந்த லக்னமா இருந்தாலும் 1ங்கிறது கிழக்கு, 4ங்கிறது வடக்கு, 7ங்கிறது மேற்கு, 10ங்கிறது தெற்கு. இப்ப புரியுதா ஐயா? ஐயா திரும்பி ஒரு வாட்டி சொல்லுங்க ஐயா. அதாவது எந்த லக்னமா இருந்தாலும் சரி. இப்ப உங்க லக்னமே சொல்லுங்கய்யா. எண்டு விருச்சிக லக்னம் ஐயா. விருச்ச லக்னம். விருச்ச லக்னம்ங்கிறது கிழக்கு. ஓகே ஐயா. விருச்சக நேர 7வது வீடுங்கிறது மேற்கு. ஓ. விருச்சகத்திலிருந்து 4வது வீடுங்கிறது எது வரும்? கும்பம். ஆமா ஐயா. அது வடக்கு. 10வது வீடுங்கிறது எது வரும்? சிம்மம். சிம்மம். அது வந்து தெற்கு. இப்ப நான் சொல்ற இடத்துல உங்களுக்கு சனி எந்த ராசியில இருக்காரு? சனி வந்து எனக்கு சனியும் குருவும் 11வது இடத்துல இருக்கிறாங்க ஐயா. லக்னத்துக்கு 11ல. 11வது அதாவது கன்னி ராசி. கன்னியில இருக்காங்கன்னா தெற்குக்கும் கிழக்குக்கும், தென்கிழக்குல. சரிங்க ஐயா. தென்கிழக்குலதான் இந்த சனிங்கிறது இருக்கு, குரு இருக்கு இல்லையா? ஆமா ஐயா. இப்ப என்ன அர்த்தம்? சனி அங்க இருக்கு, குரு இருக்கு அப்படின்னா உங்க வீட்டுல இந்த தென்கிழக்கு பகுதியில ஏதாவது ரூம் போட்டிருக்கீங்களா? நாங்க வாடகை வீட்டுல தான் ஐயா இருக்கோம். இல்ல, நீங்க உங்க பூர்வீக வீட்டுக்கு போய் நீங்க பிறந்த வீடு இருக்கணும். அதெல்லாம் எல்லாரும் தாத்தா பாட்டி இருக்கும்போது அவங்கவுங்க பிரிச்சுக்கின்னு வித்துட்டாங்க ஐயா. அதை அந்த இடம் எப்படி இருந்துச்சு?
அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்து வீடு நடுவுல மட்டும் காலியா இருக்கும், நீட்டா இருக்கும் ஐயா. இந்த தெருவுல இருந்து அந்த தெரு வரைக்கும் வீடு இருக்கும் ஐயா. இல்ல, அந்த வீடு இந்த அதுல மாதிரி அந்த வீட்டுல ராகு இருக்கிற இடமும், ராகு எங்க இருக்காரோ அங்கேயும் குற்றம் இருக்கும், சனி இருக்கிற இடத்துலயும் குற்றம் இருக்கும் ஓ அப்படின்னு சொல்லணும். சரி ஐயா. இந்த பாயிண்ட நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கணும். சரிங்க ஐயா. அதுதான் நம்ம பார்க்கணும். சரி, நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். ஒரு ஆருடம் போட்ட உடனே உதயம் என்பது அந்த வீட்டினுடைய தன்மையை சொல்லும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஈஸ்வர் ஒரு ஆருடம் போடுவோமா? அந்த போட்டு அனுப்புறீங்க. நீ இருக்கிற வீட்டை சொல்லுவோமா? யாரு இருக்கிற வீட்டை சொல்லலாம்? இதுல யாராவது கேள்வி ம் இதுல யாராவது கேள்வி கேட்கற மாதிரி போடுவீங்க. ம் ஐயா நான் கேக்குறேங்க, நான் வீடு மாத்தலாம்னு இருக்கேங்க. மாத்தலாமா இது வேற வீடு? ஏன்னா இந்த வீடு எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல. இப்ப நான் இருக்கிற வீடு இப்ப வீடு அவர் வீடு மாத்தணும்ன்றாரு. வீட்டுல தான் இருக்கேன். ஆமாங்க, அந்த வீடு வீடு மாத்தலாம்னு இருக்கேன். பார்க்கணும். இந்த வீடு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். போடுங்க. ஆமாங்க இந்த ஐயா, போட்டு இப்ப இருக்கிற வீடு அவர் பேர் சொல்லுங்க. கண்ணன். ஆ? கண்ணன் கண்ணன். கடலூர் கண்ணனா? ஆமாங்க ஐயா. போடு. போட்டியா? வருதுங்க. எங்க வந்துருச்சா? இப்ப ஒரு வீடு வந்துருச்சுங்க. மாத்தணும்ன்றாரு. ஒரு வீட்டுல என்ன குறைபாடு அப்படிங்கறத பார்க்கணுமா இல்லையா? ஆமாங்க. உதயத்துல என்ன இருக்கு? சூரியன் இருக்காரு. உதயத்துல சூரியன் இருக்கு. உதயாதிபதி எங்க இருக்காரு? 10ல இருக்காரு. சரி, ஆட்சி பெற்றிருக்காரு. ஆட்சி பெற்றிருக்காரு. உதயாதிபதி ஆட்சி பெற்றிருக்காரு. இப்ப கவிப்பு எங்க இருக்கு? 3ல இருக்குங்க ஐயா. 3ல இருக்கு. 3ஆம் இடத்துல கவிப்பு இருக்கு. இப்போ இந்த இந்த உதயம் வந்து 5 டிகிரில இருக்கு. அதே மாதிரி இது சூரியன் உதயத்துல தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் உதயத்திலேயே இருக்கார். இப்ப வாடகை சூரியன்னாலே 6ஆம் பாவம்னாலே வாடகை தானே. ஆமாங்க ஐயா. அது வந்து சூரியன் இருக்கு 6ஆம் பாவம். அப்ப அது சூரியனுடைய வீடு 6ஆம் பாவத்துக்குரியது. ரைட். அது வந்து ஒரு ஆம்பளை பேர்ல இருக்கிற வீடா? ஆமாங்க ஐயா. சரி, இப்ப பாருங்க, அது சூரியனுடைய வீடா இருக்கு. ரைட். இப்ப அந்த வீடு வந்து 1ஆம் பாவங்கிறது அந்த வீட்டினுடைய தன்மை. அது 10ல போய் உட்காந்துருக்கு. அப்ப அந்த வீடு வந்து நல்ல இடம் தான். அப்ப சனியா இருக்கிறதுனால ஆமாங்க ஐயா. நல்ல வீடு தான். ஆனா கொஞ்சம் பழமையா இருக்கா? ஆமாங்க ஐயா, வசதியா இல்லைங்க ஐயா. எல்லாமே இருக்கு, ஆனா கம்ஃபர்டபுளா இல்ல. ரூம் எல்லாம் கம்மியா இருக்குங்க ஐயா. நமக்கு எக்ஸ்ட்ரா 2 ரூம் இருக்க மாதிரி தேவைப்படுது. பாருங்க, இவர் வந்து இப்ப வந்து இந்த 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 ஆர்வடத்துல பாருங்க, அவருக்கு வந்து இப்ப இந்த வீடை மாறணும்னு சொல்றாரு. இப்ப உதயம் 10ல இருக்கு. 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கு. 3ஆம் இடத்துல கவிப்பு இருக்கு. இந்த எந்த கிரகம் வந்து சுக்கிரன் எப்படி இருக்காரு இந்த ஜாதகத்துல? நீச்சமா இருக்காருங்க. நீச்சமா இருக்காருங்க ஐயா. சுக்கிரன் தான் நீச்சமா வசதி. இருக்காரு. ஆனா சுக்கிரன் இந்த இடத்துல 7ஆம் இடத்துல இருக்காரு. இப்ப 7ஆம் இடம் தான் என்ன சொல்றோம்? வாசல் அப்படின்னு சொல்றோம். அங்க நீசமாயிருக்கு. சுக்கிரன் போய் நீசமாயிருக்காரு. அப்ப அந்த இந்த 2ஆம் இடம் முகப்புன்னு சொல்றோம். அங்க ஆறுல இருக்கு, பாம்பு இருக்கு. அப்ப முகப்புன்னு சொல்றக்கூடிய முன்வாயில் அப்படின்னு சொல்றோம். 3ஆம் இடத்தை என்ன 2ஆம் இடத்தை என்ன சொல்றோம்? முன் அமைப்புன்னு சொல்றோம். அங்க என்ன இருக்கு? பாம்பு இருக்கு. அப்ப முன் போர்ஷன் நல்லா இல்லாம இருக்கா? ஆமாங்க ஐயா.
அதாவது நான் வாசலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வராண்டா நீட்டா ஒரு ஒரு நீளமா place இருக்கு. இருக்கு. ஆமா, பாம்பு போலதான் நீட்டா இருக்கும். அப்படி வந்துதான் வாசலுக்கு வரணும். ஆமா ஆமா. அப்படின்னு அர்த்தம். சரி, அதே மாதிரி பாருங்க, இந்த சுக்கிரன் வந்து 7ஆம் இடம்ங்கிறது வாசப்படி. அங்க வந்து 7ஆம் இடத்துல போய் சுக்கிரன் நீசமாயி உட்கார்ந்துருக்காரு. ஐயா பரிவர்த்தனை இருக்குங்க ஐயா. புதன் நீசமாயி புதன் உட்கார்ந்து ஏற்கனவே இடிச்சது கட்டியிருப்பாங்கன்னு அர்த்தம். ஆமாங்க ஐயா. சரி, அப்ப இந்த வீடு இவர் வந்த பிறகு நல்லா கவனிங்க, இந்த வீட்டுக்கு வந்த பிறகு 4ஆம் இடத்துல யார் இருக்கான்னு பாருங்க. சந்திரன் இருக்காங்க ஐயா. சந்திரன் இருக்கார். அவரே 5 கூடையவர், 5ல சனி இருக்கு. 5ஆம் பாவத்தை என்ன சொன்னோம்? 4ஆம் பாவம் தானே சுற்றுச்சுவரு, காம்பவுண்ட் வாலு. அங்கே சந்திரன் இருக்கார். சந்திரன் இருக்காரு அப்படின்னால என்ன அர்த்தம்? அந்த காம்பவுண்டு மற்றதெல்லாம் வந்து அவ்வளவு சிறப்பா இருக்காதுன்னு சொல்லுது. ஆமாங்க ஐயா. காம்பவுண்டே இல்லைங்க ஐயா. காம்பவுண்டே இல்லைங்க ஐயா. இல்ல ஆமாங்க ஐயா. அப்படின்னு சொல்லணும். அங்கேயே ராகு காலம் இருக்கு, அதனால கட்டுறதுக்கு அரைகுறையாத்தான் கிடக்கும், சுத்தம் இல்லாமத்தான் இருக்கும். சரி, 5ஆம் இடம் என்ன சொன்னோம்? பூஜை அறைன்னு சொல்றோம். அங்கேயே சனி இருக்கு. அப்ப சனி வந்து பூஜை அறை. அப்ப அது பெருசா ஒரு பூஜை அறையும் இருக்காது, சிறுசாத்தான் இருக்கும். இல்லைங்க ஐயா. அது பூஜை அறை இல்லைங்க ஐயா. ஹால்ல நாங்க தனியா ஒரு பெரிய செல்ஃப் ஒன்று ரெடி பண்ணி நாங்க சாமி படம் எல்லாம் வச்சு கும்பிட்டு சிறுசா தனி அறை இல்ல. ஆமா ஆமா. ஏன்னா யமகண்டம் அங்க இருக்கு, இல்லைன்னு சொல்லுது யமகண்டம். ம். சிறப்பில்லை அப்படின்னு சொல்லுது. சரி, இப்ப 4ஆம் பாவம் என்பது சுற்றுச்சுவர். 3ஆம் பாவங்கிறது, 3ஆம் பாவத்துல யார் இருக்கா? கவிப்புதான் இருக்கு இல்லையா? 3ஆம் பாவத்தின் அதிபதி யாரு? சுக்கிரன். சுக்கிரன் நீச்சமா இருக்காங்க. நீசமா இருக்காரு. 3ஆம் இடத்திலே கவிப்பு இருக்கு. அப்ப அதை பெயிண்ட் அடிக்கிறது இதெல்லாம் பேடாயிருச்சுன்னு சொல்லுது. ஆமாங்க ஐயா. அப்ப அதெல்லாம் வாஷ் பண்ணி அதை கிளீன் பண்ணணும் அவங்க அப்படின்னு சொல்லணும். அது வரை போய் புதனுடைய வீசுல இருக்கிறதுனால அப்ப அது சுக்கிரன் நீசமா இருக்கு. அப்ப அந்த காலத்துல ஐவரி கலரு, ஏதாவது மஞ்சள் கலரு அல்லது ஒயிட் லைட்டான கலர் அடிச்சிருக்காங்களா? ஆமாங்க. லைட் ரோஸ் ஐயா. லைட் கலர் தான் அடிச்சிருப்பாங்க, லைட் கலர் தான் ஆமா லைட் கலர். லைட் கலர் அப்படின்னு சொல்லுது. சரி, இப்ப அதே மாதிரி பாருங்க, 8ஆம் இடம்ங்கிறது வந்து அங்க யார் இருக்கா? புதன் இருக்காரு. புதன் 8ஆம் இடம் தான் என்னது? கழிவறை, பாத்ரூமு, இதெல்லாம். அது வந்து அங்க புதன் போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப பாத்ரூம்ல கூட கதவு ஒழுங்கா இருக்காதுன்னு அர்த்தம். ஐயா ஐயா கதவு இருக்குங்க ஐயா. இருக்கும், கதவு இருக்கும். ஏன்னா புதன் தானே. இது நகரத்துல போட்டிருக்காங்களா? அது இதுங்க ஐயா, பிளாஸ்டிக்ல இருக்குங்க பாருங்க ஒரு டோர். பிளாஸ்டிக்ல போட்டிருப்பாரு. ஆமா ஆமா. ஏன்னா அது சுக்கிரன் பரிவர்த்தனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கலரா இருக்கும். சரி, ஆனா பாத்ரூம் இருக்கும். இருக்குங்க. சரி, அதுக்கடுத்து 9வது அந்த வீட்டினுடைய அதிபதி, அந்த வீட்டினுடைய ஓனரு. 9ஆம் வீட்டுல யார் இருக்கா? ஒருத்தர் இல்ல, அவர் செவ்வாய். எங்க இருக்காரு? செவ்வாய் எங்க இருக்காரு? உச்சமா உச்சம் போய் 11ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. அவனுக்கு அந்த சொத்து எப்படி ஒரு அதிர்ஷ்டவசமா கிடைச்சிருக்கு அந்த வீடு. அப்ப மரியாதை, அந்த வீடு நல்ல வீடுதான், அதை பராமரிப்பு பண்ணணும் அவன். ஆமாங்க ஐயா. பராமரிப்பு இல்லாம ஹவுஸ் ஓனர் சைடுல நமக்கு எந்த டார்ச்சரும் கிடையாதுங்க. அதான் ஃப்ரீயா விட்டுருவாங்க. நம்ம வீட்டு பக்கமே வரமாட்டாங்க. நமக்கு தான் இடம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்லாம இருக்கு. ஆமா, அவங்க வந்து தொல்லை இருக்காது. ஏன்னா உச்சமா இருக்கு இல்லையா? அவன் வீடு அவனுக்கு இருக்கிற இடத்துக்கு பார்ப்பேன், அதனால ஒண்ணும் தொலை இல்லை.
அப்படின்னு அர்த்தம். 10ஆம் இடம் 10 குரு அங்கேயே இருக்காரு, படுக்க மட்டும் நல்லா ஒரு கால் கிடைக்கும். ஆமாங்க ஐயா. 11ஆம் இடம் 11ஆம் இடத்துல உச்ச கிரகம் இருக்கு. அப்ப அந்த இடத்துல வந்து பீரோ இது வைக்கிறது இதெல்லாம் இருக்கும், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. 12ஆம் இடம் 12ஆம் இடம் சனி, இந்த இடத்துல சனி 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கு. பின் வாசல் உண்டா? இல்லைங்க ஐயா. பின் வாசல் இல்ல, ம்ஹும். பின்னாடி இடம் இல்ல. ஆமாங்க ஐயா, மாடியில இருக்குங்க ஐயா, மேல மாடியில இருக்கும். ம். அதே உதயத்தை நோக்கி வர சூரியனே அது குறிப்பிடுது, மாடியில இருக்கும். மாடின்னு அர்த்தம். சூரியன்னா என்ன அர்த்தம்? ஆமா, மாடி. Second floorன்னு அர்த்தம். மச்சு ரூஃப்னு அர்த்தம். சூரியன்னா உயரம் ம். அப்படின்னு அர்த்தம். சரி, அப்ப வீடை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது எவ்வளவு பயனுள்ளதா இருக்கு நமக்கு, சரிதானா? ஈஸியா சரிதாங்க ஐயா, புரிஞ்சுக்கலாமா இல்லையா? புரிஞ்சுதாங்க ஐயா. ஐயா ஐயா இப்ப நீங்க வீடை பத்தி சொல்லும்போது உள்கட்டத்துல இருக்கிற கிரகங்களை வச்சு நம்ம என்னங்க ஐயா நம்ம முடிவு அது பூரா பண்ணலாம்? சப்போர்ட் தானே. ம், ம், உள்கோட்டம் இருக்கிறது சப்போர்ட், வெளியில இருக்கிறது தான் நம்ம பணம். இப்ப இந்த ம், ம். இந்த கிரகம் வந்து சூரியன் உள்கட்டத்துல எங்க இருக்கு? சூரியன் 11ல தாங்க ஐயா இருக்கு, 10ல இருக்கு. 10ல உள்கட்டத்துல இருக்கு. 10ல 11 ஐயா, அவன் ஐயா 11ல சூரியன் இருக்குங்க ஐயா. வீட்டுக்காரனுக்கு வீட்டுக்காரனுக்கு வந்து 10ஆம் இடத்துல போய் உள்கட்ட கிரகம் இருக்கு. அப்ப அவனுக்கு வாடகை வரும்ல, நல்ல வாடகை. அதெல்லாம் கரெக்டா கொடுத்துருங்க ஐயா. 11ல இருக்குதுங்க சூரியன், ஆ, மகரத்துல இருக்குது. மகரத்துல இருக்கு, 11ல இருக்கு. அப்ப அவனுக்கு லாபமா தான் இருக்கும். ஆமாங்க ஐயா. அவன் பணம் வாங்குறது பாப்பானே தவிர மத்ததெல்லாம் கண்டுக்கிற மாட்டேன். ஆமா ஆமா, வாடகை நம்ம கடை வச்சிருக்கிறது ஒரு இடத்துல தான் கடை வச்சிருக்கோம், வீடும் ஒரு வீடு தான், 2 வாடகை வருது. 2 வாடகை அவனுக்கு வரும். ஆமா. ஏன் ஆறுடத்துல பாம்பு இருக்கிறதுனால இவர் இடமாற்றம்னு கேட்டதுனால நடக்குமா? பாம்பு வர்றதுனால மாற போறாருன்னு அர்த்தம், சேஞ்சுன்னு அர்த்தம். ஐயா எந்த திசையிலங்க ஐயா கேட்டீங்க, அது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. சேஞ்ச் ஆகணும்னு நினைச்சுட்டே இருக்காரு. இப்பத்தான் அவருக்கு முடிவு வந்திருக்கு. ஏன்னா பாம்பு வந்து இந்த ஆறுடம் வந்து ஆறுடம் போய் எதை தொடையும்? கவிப்பு தானே தொடும். ஆமாங்க ஐயா. இப்ப கவிப்பை தொட போகுது இல்லையா? அந்த ஆறுடம் கவிப்பை தொட போகுது. அடுத்த ராசிய கவிப்பு இருக்கு. அப்ப இவருக்கு மாறுறதுக்கு ரெடியா இருக்காரு. உள்வட்டத்தில் இருக்கிற சூரியனானவர் கோச்சா ரீதியாவ பங்குனி மாசம் உதயத்துக்கு வந்துருவார். பங்குனி மாசத்துக்கு மேல நம்ம மாறிக்கலாம். சரிங்க ஐயா. புத்தாண்டு கூட ஐயா மாறலாமா எந்த அப்படின்னு விளையாடும். எந்த திசையிலங்க ஐயா அமையும்? ஆ? எனக்கு இப்ப எந்த திசையில இந்த வீடு அமையும்? இப்ப எந்த திசையில ஒரு வீடு அமையும்னு சொல்றாரு பாருங்க. இப்ப உதயத்துல எந்த கிரகம் இருக்கு? சூரியன் இருக்கா? ஆமாங்க ஐயா. அது சூரியன் எந்த திசை? கிழக்கு திசை. ஆமாங்க ஐயா. அப்போ சூரியன் கிழக்கு திசை. கிழக்கு திசை வீடு அமையும். கிழக்கு திசை அல்லது வடகிழக்கு திசை, அந்த மாதிரி. ஓகே ஓகே, புரியுதுங்க ஐயா. ஐயா எல்லா கிரகத்துக்கும் திசைகள் சொல்லிட்டீங்க, சொன்ன மாதிரி தெரியலீங்க. சொல்லணுமே, முதலே சொல்லியிருக்கோம். சூரியன்னா கிழக்கு, சுக்கிரன் அப்படின்னா தென்கிழக்கு, செவ்வாய் சரிங்க. தெற்கு, ஆ ராகு அப்படின்னா தென்மேற்கு, சனினா மேற்கு, சந்திரன்னா வடமேற்கு, குருனா வடக்கு, புதன்னா வடகிழக்கு. இப்போ உதயத்துல வந்து அவருக்கு சூரியன் இருக்கிறனால நீங்க கிழக்கு திசைன்னு சொல்லியிருக்கிறீங்க கிழக்கு இல்லைங்க? திசை, கிழக்கு திசை. சோ உதயத்துல எந்த கிரகம் இண்டிகேட் பண்ணதோ அதுதான், அந்த திசையை அந்த பேஸ் பண்ணி திசையை தான் மாறிக்கணும்.
ஆனா அதுல வந்து மேக்சிமம் 4 திசை தானுங்கய்யா திருப்பி திருப்பி வரும். கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு தானுங்க வரும். மற்ற தென்கிழக்கு வடகிழக்கு அந்த மாதிரி வராது இல்லைங்கய்யா. இது எப்படி எடுத்துக்கிறதுங்க? கிரகங்கள் எந்த கிரகம் வருதோ அந்த கிரகத்தை திசையை சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஆஹ் இல்ல இப்ப தென்கிழக்கு வடகிழக்கு அப்படின்னு சொன்னா இது எப்படி வடக்குன்னு எடுத்துக்கிறதுங்களா, வடகிழக்குனா இல்ல தென்கிழக்குனா தெற்குன்னு எடுக்கிறதுங்களான்னு கேட்டேனுங்க. அவர் இருக்கிற இடத்துல இருந்து எந்த திசைக்கு போகணும்னு கேட்கிறாரு. இவர் கிழக்கு ஆமா. போங்க அல்லது வடகிழக்கு போங்க. சரி சரி. குருஜி இது ஏற்கனவே இருந்த வீடு எடுத்துக்கணுமா இல்ல ரெண்டுக்கு போற வீடு எடுத்துக்கணுமா குருஜி உதயத்துல? இப்ப இருக்கிற இடத்தையும் சொல்ல முடியும். இப்ப நம்ம இருக்கிற இடத்துல இருந்து எந்த திசைக்கு போக போறோம்னு சொல்றாரு ஐயா. நீங்க வீடு மாறலாமான்னு கேட்கிறாரு. மாறுறதுக்கு ரெடியா இருக்காரு. ஆமா, ஆனா போக போற வீடு எந்த திசையில கிடைக்கும்ன்றது தெரியாது குருஜி. அது கிழக்கு கிழக்கு திசை போங்கன்னு சொல்றோம். தென்கிழக்கு என்னங்க சரியா இருக்குமாங்க? தென்கிழக்கு போனாலும் நல்லா இருக்கும். இல்ல அத உதயத்துல இருக்கிறதுனால அது வந்து கிழக்கு இல்ல தென்கிழக்குன்னு சொல்றீங்க இல்லைங்களா ஐயா? எல்லாமே உதயம் தான். உதயத்துல எது இண்டிகேட் பண்ணதோ அந்த திசையை நோக்கி போங்கன்னு சொல்ல வரீங்க. அதாவது உதய ராசி என்ன திசையோ அந்த திசைக்கும் போகலாம். இப்போ உதய ராசி என்ன திசை, இப்ப மீன ராசின்னா இப்ப மீன ராசி என்ன திசையோ அந்த திசையை நோக்கி போகலாம். அவ்வளவு. ஒன்னா 2 ஆப்ஷன், ஒன்னா கிரகம் இல்லைன்னா ராசி. அவ்வளவுதான். அந்த வீட்டு மதிப்பு வந்து 9வதுலயே வந்து அந்த வீடு வந்து 9ஆம் வீட்டுல நல்ல கிரகங்கள், மரியாதை உள்ள கிரகங்கள், வேல்யூபிள் கிரகம் இருந்தா அந்த வீடு மதிப்பு நல்ல வேல்யூ உள்ள வீடா இருக்கும் இல்லையா? ஆமா, செவ்வாய் உச்சத்துல இருக்காரு. அப்ப அந்த அந்த வீடு வந்து நல்ல வேல்யூபிள் கட்டடம், ஸ்ட்ராங்கான வேல்யூ உள்ளதாத்தான் இருக்கும். ஏரியா வேல்யூவான ஏரியா ஐயா. மார்க்கெட் உள்ள இருக்கிற ஸ்கூல் பக்கத்துல இருக்கு. ரெண்டுல விலை அதிகம். 10ஆம் பாவத்துல குரு இருக்கு இல்லையா? ஆமா. அப்ப பள்ளிக்கூடம் இருக்கும்ல? ஆமாங்க ஆமாங்க. பக்கத்துலயே 2-3 ஸ்கூல் இருக்குங்க. அப்ப பள்ளி இருக்கிற ஏரியாவில்தான் இருக்கும். 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கா? ஆமாங்க ஐயா. 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்குன்னா அது பக்கத்திலேயே ஹோட்டல் அல்லது தண்ணி தொட்டி, தண்ணி இருக்கிற இடம்லாம் இருக்கும் இல்லையா? ஆமாங்க ஐயா, இருக்குங்க ஐயா. ஐயா இவரு வந்து இந்த வீட்டுல இருந்து போகிறான்னு சொல்றான்னா இந்த இந்த பிரச்சனையினாலதான் நீங்க போறீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது இண்டிகேட் பண்ற மாதிரி இருக்குங்களா ஐயா? இது நீங்க சொல்றீங்க. இந்த வீடு வந்து 3ஆம் பாவத்துல கவிப்பு இருக்கு. சரிங்க. அப்ப அந்த வீட்டுல வசதி இல்லைன்னு சொல்றாரு. ஆமா, அது வசதி இல்லைன்னு காமனா சொல்லிட்டாருங்க. ஆனா இதனாலதான் நீங்க போறீங்க அப்படின்னு மாதிரி இண்டிகேட் பண்ற மாதிரி ஆப்ஷன். ஐயா இத சொல்லவாங்க. அது இந்தியனாலதான்றது ஒரு மனைவிக்கு தான் இதுல விருப்பம் ரொம்ப ரொம்ப இல்ல. இவருக்கு விட அவர் மகடி தான் போகணும்னு துடிச்சிட்டு இருப்பாங்க. கேளுங்க. இல்ல அப்படி இல்ல. அவங்களுக்குதான் போறதுக்கு விருப்பம் இருக்காது. ஏன்னா கடைக்கும் வீட்டுக்கும் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அதனால அவங்க கடையில அவங்க தான் உட்காந்து மெயின்டைன் பண்றாங்க, கடையை பாத்துக்கிறாங்க. அதனால நீச்சமா இருக்கிறதுனால அவங்களுக்கு தான் அது வந்து கொஞ்சம் பாதிப்பா இருக்கும். என்னன்னா 3ஆம் வீட்டுல கவிப்பு இருக்கிறதுனால நான் சில முயற்சிகள் எடுக்கிறேன். எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் தேவைப்படுது. அது வீட்டுல நம்ம ஆமா தேவைப்படுது. ஆமா, அது நம்ம எடுக்கிற முயற்சி எல்லாம் தடையா இருக்கு. என்னன்னா அடிஷனலா இருக்கும், கீழேயே இருக்கணும் வீடு. ஆமா அப்படின்னு கேக்குறேன். எனக்கு பர்சனல் யூஸுக்காக ஒரு ரூம் தேவை. இங்க இருக்கிறது ஒரு ரூம் தான், ஒரு ஹால் தான், ஒரு கிச்சன், அவ்வளவுதான். ஐயா எனக்கு இன்னொரு சந்தேகம். உதயாதிபதி நல்லா ஆட்சி பெற்றிருக்கிறதுனால ஒரு நினைக்கிறது நடக்கும். ஓகே ஓகே. காரிய சித்தி. ஐயா ஐயா ஒரு சந்தேகங்க. ஒரு சிலர் மூஞ்சியை பார்த்த உடனே அவங்க வீடு வந்து செவுரு பூசாம இருக்கும், வீட்டு பக்கத்துல ஜல்லி மணெல்லாம் கட்டி இருக்கும், அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றாங்களா? எதுவுமே பார்க்காம அது எதை வச்சு சொல்றாங்க? அவங்க எதன் அடிப்படையில சொல்றாங்க? அதாவது எப்படின்னா அதெல்லாம் வந்து மூஞ்சியிலும் சொல்ல முடியாது, உருவத்தால பார்த்து சொல்ல முடியாது. இல்ல செல்லுல எல்லாம் பேசுறத பார்த்தா அது உண்மையா சொல்றவர்களுடைய வாய், அவருடைய வாக்குத்த வன்மை இருக்கு இல்லையா? ஆமாங்க. செவுரு பூசாம இருக்கிறதெல்லாம் எப்படி அவங்களால சொல்ல முடியுது? அவங்களும் ஊழ் ஊழல் தலையாட்டுறாங்க. அதான் அதான் அவளுக்கு அந்த 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 கொடுப்பனை இருக்கும். செவுரு பூசாம இருக்கிறதெல்லாம் தெரியும். கைய பார்த்த உடனேயோ முகத்தை பார்த்த உடனேயோ ஒரு ஆள் தரையில கிறுக்கிட்டே சொல்றாரு. ஐயா அது வந்து நீங்க சொல்ல இன்ட்யூஷனா தான் இருக்கும். அவங்களுக்கு இன்ட்யூஷன் இருந்தா அது டிஃபால்ட்டா அவங்களுக்கு அதை ஹைலைட் பண்ணி காமிக்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அது கிரகக்காரகத்துவம்ல நீங்க ஃபுல்லா கரைச்சு குடிச்சீங்கன்னா வந்துடும்.
இப்போ ஒரு கண்ணுன்னா வலது கண்ணுன்னா சூரியன். அப்போ உங்களுக்கு வலது கண் வர்றதுக்கு வலது கண்ணு ஒரு மாதிரி இருந்துச்சுனாக்கா சூரியனுடைய இது அவருக்கு பவர் கம்மியா இருக்கு சொல்லி அதை வச்சு காரகத்துவத்தை எடுத்து சொல்லலாம். வீட்டோட அமைப்பை சொல்லலாம். இல்ல அவங்க எந்த அப்புறம் மூக்க பிரசனமும் வச்சு போடாம அவங்க ஆமா சொல்றாங்க. அதான் எதுவுமே எல்லாமே பார்க்கல, மைக்ல வாங்கி பேசுறாங்க. அவங்களுடைய திறமையை பொறுத்து இருக்கு. சொன்னது வேற யாரும் இல்லைங்க, இந்த கணியர் மூர்த்தின்னு சொல்லுவாங்கல்ல, பிருகுநந்தின அடியை முறைப்படி சொல்லுவார்ல, ஆமா ஆமா ஆமா. அவர் தான் சொன்னாரு. ஏதோ வசந்தம் டிவில எதுவும் பேசிட்டு. அது கணியர் எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும் ஈஸ்வர். சகுன நிமித்தம் வச்சு சகுன நிமித்தம் வச்சு தான் இருப்பாங்க. அது எதை வேணாலும் வச்சுக்கலாம். அவர் சொன்னது வந்து யாருன்னா கூமாப்பட்டிக்காரனை பார்த்தா சொன்னாரு. இந்த என்னங்கன்னு சொல்லி கத்தி இப்ப ட்ரெண்ட் ஆனான்ல, ம் அவனுக்கு தான் ப்ரெடிஷன் சொன்னாரு. அவன் வீட்டு பக்கத்துல ஜண்டி மணல் கொட்டி இருக்கு அப்படின்லாம் சொன்னதுக்கு அவன் ஆமா ஆமா தள்ள அடிக்கிட்டு இருந்தான். அதுதான் சொல்றேன் நானு. ம். அதிகமா படிச்சுட்டேன்னு வச்சுக்க, ம். உழவு பார்க்காம சட்டத்தை வச்சுக்குவேன். அது உண்மைதான். ஆமா. அதிகமா தெரிஞ்சிருச்சுன்னா ஆளை பார்த்தா அடிச்சிருவேன், டக்கு 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 டக்குன்னு அடிச்சிருவேன். சரிங்க. அது காரணம் என்னன்னா, கண்ணு அளக்க கைய அளக்க போகுது அது கிடையாது தான். அப்படின்னு சொல்றது. அது அனுபவம் வர 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 வரும். ம். அதாவது ஐயா ஒருத்தர் அந்த ஒருத்தர் கண்ணு தெரியாதவர் ஜோசியம் சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, வந்தவொடனே உட்கார்ந்தவொடனே 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்ல சொல்லுவார். 12க்குள்ள ஒரு நம்பர். இப்ப ஈஸ்வர் ஒரு நம்பர் சொல்லு. 12க்குள்ள 7. 7. 7ன்னா என்ன ராசி வருது? துலாம் ராசி வரும், காலபுருஷன். அத 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 லக்னமா வச்சுக்கிறது. ஆ. வச்சுக்கிட்டு இப்ப 7ஆம் ராசி லக்னம். ஆ. இப்ப வந்து 7வது ராசி லக்னம்னா குரு இப்ப எங்க இருக்காருன்னு பார்ப்பாரு. சரி, 9ல இருக்கு. 9ஆம் வீட்டுல இருக்காரு. சரி, 9ஆம் வீட்டுல குரு இருக்காரு. அப்ப இப்ப இருக்கக்கூடிய சனி எங்க இருக்காரு? 6ல இருக்காருன்னு வச்சுக்கோ. சனி 6ஆம் வீட்டுல இருக்காரு, 9ஆம் வீட்டுல இருக்காரு. இந்த இந்த கிரகங்களை வச்சுக்கிட்டு பலன் சொல்றோம். 6ஆம் பாவத்துல குரு இருக்காரு, இவர் 9ல இருக்காரு. குரு வந்து 9ல இருக்காரு, அவர் 6 கூடையவர் 9 போய் இருக்காரு. அப்ப நீ யாருக்கும் இல்லாம தனியா இருக்கியா? எதுவும் இல்லாம தனியா இருக்கியா? இப்ப பாருங்க, ஒண்ணும் இல்ல. இப்ப 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீ கடையில இருக்கியா? ஆமாங்க, கடையில தான் இருக்கேன். அப்படின்னு சொல்லணும். 7ஆம் இடம்ங்கிறது கடை இல்லையா? ஆமா. அதாவது காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் தராசு தானே? ஆமாங்க. ஆமா. கடை தானே? ஆமா, கடை. சரி, அப்ப கடையில இருக்கியா அப்படின்னு கேட்பாரு. அது கடை வீதியா? ஆமாங்க, மெயின் ரோடு முச்சந்தி தான். மெயின் ரோடு, அது துளாராசி. இப்ப நான் சொல்றதுல புரியுதான்னு பாருங்க. புரியுது. இந்த ராசிக்கு வந்து, இந்த துலா ராசிக்கு சூரியன் இப்ப எங்க இருக்காரு? தை மாசம் 4வது ராசியில இருக்காரு இல்லையா? அந்த போட்டிருக்க பாருங்க, இந்த ஆருடத்தை பாருங்க, அனுப்பியிருக்காரு இல்லையா? இப்ப இந்த துலா ராசிக்கு சுக்கிரன் எங்க இருக்காரு? உள்வட்டத்துல. அதே இதுல மகரத்துல தான் இருக்காரு. 5ஆம் இடத்துல கும்பத்துல இருக்காருன்னு 5ஆம் இடத்துல இருக்காரு இல்லையா? ஆமாங்க. 5ஆம் இடத்துல போய் இருக்கு. அப்ப இப்ப ஏதாவது புது முயற்சி ஏதாவது பண்றியா? ஜோதிடத்துக்குள்ளதான் புது முயற்சிக்குள்ள போய்கிட்டு இருக்கேன். ஏதாவது புதுசா ஏதாவது செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும்னு முயற்சி பண்ணிட்டு இருப்ப 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்படின்னு. சரியா? இப்படித்தான் அவங்க அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த உதயத்துக்கு ராகு எங்க இருக்காரு? 5லயே இருக்காரு. அங்கேயே சுக்கிரனும் இருக்காரு, ராகு இருக்காரு. அப்ப அந்த சுக்கிரனும் ராகு இருந்தாருன்னா சொந்த பந்தங்கள் யாராவது இப்ப பாத்தையா? இல்லைங்க, இப்பக்குள்ள யாரையும் பார்க்கல. இல்ல ரொம்ப நண்பரையாவது சந்திச்சியா? அது டெய்லி ஒரு கூட்டமா இருக்கு. அப்படின்னு சொல்ற. அதுதான் பல முறைகள் இருக்கு.
ஆனா நமக்கு கிடைச்ச ஜாமக்கோழிங்கிறது அற்புதமான முறை. சரி, இப்ப இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஐயா இந்த விளையாட்டு பிரசன்னம் இதெல்லாம் எப்படிங்க ஐயா? ம் விளையாட்டு பிரசன்னம், கிரிக்கெட்டு, ஒரு போட்டியில அது வெற்றி நாளைக்கு பெறுறது. அதாவது நாளை கழிச்சு அந்த கடைசி நாள் இருக்கு இல்லையா, 16வது நாள். ஐயா சரிங்க ஐயா. ஐயா 12 பாவத்துல கவிப்பு இருக்கிறத பத்தி சொல்லவே இல்லைங்க. 12 பாவத்துல கவிப்பு இது தேவையில்லை. இதுக்கு தேவையில்லையா? எங்க இருக்கோ அங்க பிரச்சனை இருக்குன்னு எடுத்துக்க. சரி. 1ஆம் இடத்துலயே இருந்தா அங்க அந்த வீட்டுல அந்த வீட்டினுடைய மதிப்பே சரியில்லாம தான் இருக்கும். 2ல இருந்தா முகப்பு இருக்காது. 3ஆம் பாவத்துல இருந்தா உள்வட்டத்துல நல்லா இருக்காது. 4ஆம் பாவத்துல இருந்தா காம்பவுண்ட் இருக்காது. 5ஆம் பாவத்துல இருந்தா பூஜை ரூம் இருக்காது. இப்படி சொல்லிடலாம்ல. வாஸ்து குற்றம்னா அது எப்படிங்க எதை பாக்குறது? வாஸ்து குற்றம்னா உதயாதிபதியும் நல்லா இல்ல, அப்பனா வாஸ்து குற்றமா? இந்த வீடு சரியில்லைன்னு தானே அர்த்தம். சரிங்க. 4ஆம் பாவத்துல கவிப்பு இருந்தா அந்த வீடே சரியில்லை தானே அப்படின்னு அர்த்தம். இப்ப பாருங்க, ஒரு 4ஆம் பாவத்துல சந்திரன் இருக்கு, 5 கூடையில சந்திரன் இருக்கு. இந்த வீட்டுக்கு போன பிறகு உங்களுக்கு கொஞ்சம் நல்லா முன்னேற்றம்லாம் கிடைச்சிருக்கும்ல. அப்ப அங்கேயே 4 இருக்கு. 5ஆம் இடத்துல அதிபதி 4ஆம் இடத்துல இருந்தா அப்ப தண்ணி வசதி இருக்கும்ல அப்படின்னு சொல்லணும். ஐயா இப்ப நிறைய பேர் வந்து இது பிளாட்ஸ்ல எல்லாம் வசிக்கிறாங்க. இப்ப இதை வச்சுட்டு பிளாட்ஸ்ல இருப்பாங்களா இல்ல தனியான வீட்ல இருப்பாங்களான்னு அது யூகிக்க. எங்க இருந்தாலும் வீடு எப்படி இருக்கும்னு தானே சொல்ல போறோம். சரி, ஓகே ஓகே. அந்த வீடு எப்படிப்பட்ட மலையில போய் இருந்துட்டு போறாங்க, எங்க வேணாலும் இருந்துட்டு போறாங்க. சௌரியமா இருக்குமா இல்லையா, அவ்வளவுதான். சௌரியமான வீடா, அதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு, எப்படிப்பட்ட வீடு அப்படின்னா அதுல என்ன குறைபாடு இருக்குங்கிறத சொல்லிடலாம். சரிங்க. ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைங்க, நேத்து கவிப்பத் பத்தி சொல்லல, தேவ பிரச்சனை கோவில் பிரச்சனத்துல. அது எங்க இருக்கோ அங்க பிரச்சனையா வச்சுக்கோங்க. சரிங்க. ஐயா இப்ப தீர்வுங்கிறது அந்த கவிப்பு இருக்க இது பார்க்கறது தீர்வு பார்த்தா போதும் இல்லையா? தீர்வுன்றது அந்த கவிப்பு எங்க இருக்கோ அதுக்கு தீர்வு எடுத்துக்கணும், அவ்வளவுதான். கவிப்பு தீர்வு இல்ல, 7ஆம் பாவம் தான் தீர்வு. 7ஆம் பாவம் தான். 7ஆம் பாவ பாதை வீடா வந்துட்டேன்னா நீங்க வேற சாதகமான வீடை எடுத்து சொல்லிட்டு போக முடியாது. அந்த பரிகாரம் பண்ணதுக்கு அப்புறம் கவிப்பு அது சரியாயிடுச்சா இல்லையான்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம வீடு போகணும்னு சொல்றாரு இல்லையா, இவர் மாறுறதுக்கு ரெடியா இருக்காரு. 3ஆம் இடத்துல கவிப்பு இருக்கு. 3ஆம் இடத்துல கவிப்பு இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் இவருக்குள்ள இன்னும் முடிவு பண்ணாம இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்க, குழப்பத்திலே இருக்காங்க. 4ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவத்துல கவிப்பு இருக்கிறதுனால இப்ப முடிவு எடுக்க வேணாம், பாத்துக்கிறோம், கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு ஒரு வீட்டுக்குள்ள பேசிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா ரொம்ப நாளா சொல்லிட்டே இருக்காங்க. சரியா? சரிங்க. அப்ப எப்படி ஒரு மனை அப்படிங்க, இது வரைக்கும் நம்ம எல்லா டாபிக் பார்த்துட்டோம். இனி நாளைக்கு வந்து சின்ன சின்ன டாபிக்கள் இருக்கும் இல்லையா, சின்னதா இருக்கிறது பூரா நாளைக்கு எல்லாத்தையுமே, நாளைக்கு லீவ் விட்டுருவோம். புதன்கிழமை, வியாழக்கிழமையோட 16வது நாள் வகுப்பு. அன்னைக்கு 7 மணிக்கே போட்டுருவோமா? போட்டுருவாங்க. ஏன்னா கொஞ்சம் நிறைய நேரம் பேச வேண்டியது, எல்லாம் அவங்களோட கேள்வி எல்லாம் கேட்கட்டும். அதனால 7 மணிக்கே வகுப்பு தொடங்கிடுவோம். 7 to 9 மணி வரைக்கும் அவருக்குள்ள ஃபீட்பேக்கு எப்படி புரிஞ்சிருக்காங்க என்னென்னங்கிறதெல்லாம் அதை நம்ம பார்த்துக்கலாம். சரியா? எப்படி வகுப்பு இன்னைக்கு எப்படி இருந்துச்சு ஈஸ்வர்? ஐயா ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன் ஐயா நானு. கேளுங்க. இப்போ ஒரு சிலர் வாஸ்து கேக்குறாங்க. இப்போ என்னோட வீடு வந்து வாஸ்து பிரதி நல்லா இருக்கா, இடம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கும் போது அவங்க இடத்துக்கிட்ட போய் நம்ம சொல்லணுமா, இல்ல நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அங்க இருந்தே நம்ம வந்து ஜாமக்கோல் போட்டு பார்த்து சொல்லலாமா? எப்படியும் சொல்லலாம், இங்க இருந்தே சொல்லலாம். நம்ம கிட்ட இருந்து நம்ம போட்டு சொல்லலாம். நமக்கு தேவை கேள்விதாங்க, கேள்வின்னு வந்துருச்சுன்னா பதில் உள்ள வந்துடும். கேட்டாங்கன்னா உதயம் சொல்ல போகுது, உதயத்தில் உள்ள கோல சொல்ல போகுது, கைப்புல இருக்கிறது சொல்ல போகுது, ஆறுடன் சொல்ல போகுது, அவ்வளவுதானே. இப்போ சொன்னாரு, இப்ப அவரோட வீடு பத்தி சொன்னாரு, இங்க இருந்தா சொன்னோம், இங்க வேணாலும் சொல்லலாம். ஓகே, நன்றி ஐயா. ஐயா இப்போ வந்து கேள்வி கேட்கறவங்க வந்து இப்போ இவங்களுக்கு சொந்த வீடு இருக்கா, இத வாடகை வீட்டுலதான் இருக்காங்களா அப்படின்னு மாதிரி பொய் சொல்றதெல்லாம் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ஜெனரலா வாடகை வீடு தானே.
எனக்கு 6ஆம் பாவம் வாடகை வீடுங்களா? 6ஆம் பாவமும் சந்திரன்ல வாடகை தானே. சரிங்கய்யா. சொந்த வீடுனாங்க? சொந்த வீடுன்னா சூரியன்ல சொந்தம் தானே. சூரியன் சொந்த வீடு வருதுங்களா? தனினா பாரம்பரிய வீடு தானே, சரிங்க. பூர்வீக வீடு. ஆ 5ஆம் பாவம் பூர்வீக வீடு சரிங்க. அப்படின்னு எடுக்கணும். 6ஆம் பாவம் நீங்க சொல்ற வாடகை வீடு, 5ஆம் பாவம்ன்றது பூர்வீக வீடு வந்துருது. சொந்த வீடுன்றது 4ஆம் பாவம் வந்துருதுங்களா? அப்படிதான் எடுத்துக்கோங்களா? பூர்வீக வீடு சொந்த வீடு ஒண்ணுதானே. எல்லாம் ஒண்ணுதான். ஆமா, அப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா இவருக்கு சொந்த வீடு இருக்கான்னு சும்மா நம்ம ஒரு பிரசனம் போட்டு நம்மளே கிராஸ் செக் பண்ணி பார்த்தா முடியும். அது பிரசனத்துல வந்து 6ஆம் பாவத்தின் அதிபதி உதயத்திற்கனால வாடகை வீட்டுல தானே இருக்காரு. அதான் கேட்க வந்தேன். இப்ப உதயாதிபதி வந்து இப்ப வந்து சூரியன் உதயத்தை வந்து சூரியன் இருந்தாலும் இவருக்கு சொந்த வீடு இருக்குன்றதை நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். வாடகை வீட்டுல இருக்காரு. ஓ, வாடகை வீட்டுல இருக்கிறாரு. ஓ, சரி சரிங்க. 6ஆம் வீட்டு அதிபதி வந்து சூரியனா இருக்காருன்னு இண்டிகேட் பண்ணுது. 6ஆம் வீட்டு அதிபதி சூரியன் வந்து உதயத்தில் வைக்கிறார். 6ஆம் பாவம் வாடகை. சரிங்க. இவர் உதயத்திலே இருக்காரு. சரிங்க. அது சூரியனா இருக்கிறதுனால ஆம்பளை பேர்ல தான் அந்த வீடு இருக்கும். சரிங்க. வீட்டுலதான் அவர் குடியிருப்பாரு. ஓகே. சூரியனா இருக்கிறதுனால மாடி வீடு. சூரியனா இருக்கலாம் மாடி வீடு. சும்மா பொதுவா சில டெஸ்ட் பண்ணுவாங்களே, நீ என்ன சும்மா இப்ப ஒரு ஆளிடம் போட்டு சொல்லு எனக்கு சொந்த வீடு இருக்கா இல்ல சும்மா சொல்லு வைப்போம் அப்படின்னு ஒரு ஏதாவது சும்மா கேஷ்லாம் கூட சில பேர் கில்லரிஸ் எல்லாம் கேட்பாங்க இல்லையா, அதுக்காக கேட்கலையா? கண்டிப்பா கேட்பாரு. அப்ப 6ஆம் வீடு வாடகை வீடு வச்சு கெஸ் பண்ணிக்க வேண்டியதான். சரி. சரி சரி. அம்மா சோபனாமா எப்படி இருக்கு? இந்த வகுப்புல எப்படி இருந்தது? ஐயா வீடு எப்போ வாங்குவோன்னு கேட்டா எப்படிங்க சொல்றது? வீடு எப்ப வாங்கணும்? எப்ப வாங்குவேன் நானு? எப்ப எனக்கு வீடு அமையன்னு கேக்குறாங்க. எப்ப வீடு அமையும்னா அப்ப பாருங்க, உதயாதிபதி நல்லா இருக்காரு. ஆனா உதயம் வந்து கவிப்பை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்ப இப்ப வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு குறைவா இருக்குங்கிறத காட்டுது. இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றோம். கவிப்பை வந்து உதயம் தாண்டிடுதுன்னா அதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ணலாங்க. உதயத்தை தாண்டினா 3 ராசி 4 ராசிக்குள்ள இருந்துச்சுன்னா அவங்க இப்போதைக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? அப்ப நீங்க சொல்றதை பார்த்தாக்கா சூரியன் போயிட்டு உதயத்தை தொடும் போது அதுக்கு பிறகு வாங்கலாம், மாறிக்கலாம். இப்ப மாறுறதுக்கு சூரியன் போய் தொடரும். ஓகே ஓகே. ஐயா சொல்லுங்கம்மா. பேசுறீங்க. ஆ ஷோபனா பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. எப்படி இருக்கு இந்த வகுப்புல? எப்படி போகுது? நல்லா இருந்துச்சுங்க எல்லாமே. இதுக்கு முன்னாடி யூடியூப்ல தான் கேட்டிருக்கேன். எனக்கு அவ்வளவா புரியல. நீங்க சொல்லும் போது நல்லா புரியுதுங்க. அத நாள்பட நல்லா புரிய வருது. இன்னி பலன் சொல்றதுக்கு தான் திணறுது. ஆனா நீங்க சொல்லும் போது ஈஸியா இருக்கு. நமக்கு அதுல கதை வர மாட்டேங்குதுங்க. எப்படின்னாமா, ஒரே நாள்ல சமைச்சு குழம்பு வச்சு பழக முடியுமா? அதான் முடியாது இல்லையா? ஒரு கலையை வந்து பிராக்டிஸ் பண்ணி பாத்தீங்கன்னா வந்துடும். நாளைக்கு ஒரு ஆர்வத்தை போட்டு ஒவ்வொருத்தரா சொல்ல போறோம். அப்ப தெரியும்ல எப்படி எடுக்கணும், என்ன செய்யறோம், எதுல தாராள் விடணும்னு தெரியும் இல்லையா? அப்ப தெரியும். இது அதாவது வேற ஒண்ணும் இல்ல, எதை எடுக்கிறோம், எதோட சேர்த்து சொல்றோம், அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்களோ அதை மட்டும் புடிச்சுக்கிடுவோம். அவ்வளவு. எனக்கு இன்னொன்னு என்னன்னா, இப்போ பொதுவா வந்து நம்ம பாசிட்டிவ் திங்கிங்னு சொல்றோம் இல்லைங்களாங்க சார்? எதையுமே நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம நடக்கும்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இப்போ நம்ம ஆருடம் போட்டு அதுல நெகட்டிவா வந்தா அப்போ அதோட பலன் மாறிடும். அந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம். என்னங்க? ஏத்துக்கறணும். அந்த பாசிட்டிவா வருதுன்னு வச்சுக்காங்க. இல்ல தேவையில்லாம நம்ம போட்டு ஏன் அதை நம்ம மாத்தணும், அந்த பலனை மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு. இப்ப ஒரு கேக்குறாரு 3ஆம் பாவத்துல
கவிப்பு இருந்தா மாறக்கூடாதுன்னு சொல்லணும். இப்ப மாறுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. 3ஆம் பாவங்கிறது மாறுதல். இப்ப மாறுறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவா இருக்குன்னு சொல்லணும். ஆனா மாறுறதுக்கு ரெடியா இருக்காரு. உதயத்தை நோக்கி பாம்பு தான் போகுது அப்படின்னு அர்த்தம். ஆனா இன்னும் வீடு பார்க்க ஆரம்பிக்கிற மனசுக்குள்ளே வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. சரிதானே? இப்படித்தான் சொல்லணும். ஆமாங்க ஐயா. ரைட். அப்ப அதே மாதிரி மாறுறேன்னு சொன்னாங்கன்னா எத்தனை மாசத்துக்கு அப்புறம் நீங்க மாறலாம் அப்படின்னு எப்படிங்க சொல்றது? சூரியன் போய் உதயத்தை தொட்டா மாறிடுவா இல்லையா? ஆனா சூரியன் போய் உதயத்தை தொட்டா மாறுறதை விட சூரியன் போய் கைப்பை தாண்டி போகும்போது மாறுறதுதான் ஈஸியா முடியும். சூரியன் போய் உதயத்தை தொடுறதுக்கு 3 மாசம், கவிப்பை தொடுறதுக்கு 2 மாசம், அப்ப 5 மாசம். அதான் நீங்க அப்புறம் அதாவது 5 மாசத்துக்கு அப்புறம் நீங்க அதே மீறி நீங்க ஷிஃப்ட் பண்ணணும்னு பிளான் வச்சீங்கன்னா 5 மாசத்துக்கு அப்புறம் பிளான் வச்சுக்கன்னு சொல்லி முடிச்சிடணும். அவ்வளவுதான். இப்ப என்ன மாசம் வருது? தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, அப்புறம் ஆடி வந்துடும். அப்ப ஆவணி மாசம் போலதான் போகணும்னு தோணும். சரி. ஐயா இது ஐயா இது யூடியூப்ல பாக்குறதோட உங்களோட நேரடி கிளாஸ் தான் ஐயா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. ஏன்னா அந்த சின்ன சின்ன சந்தேகம் அதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆயிடுது. அதே அந்த யூடியூப்ல கிடைக்காது, அந்த இது கிடைக்காது. அதாவது நேரடிங்கிறதுனால நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். ஆமா, ரொம்ப கிளாரிட்டியா இருக்குது. ரைட் ரைட். ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். அதனால நம்ம நாளை கழிச்சு வியாழக்கிழமை வகுப்புக்கு எல்லாரும் வந்துருங்க. எல்லாருடைய ஒத்துழைப்பு. சின்ன சின்ன டாபிக் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. இந்த ருதுவை பத்தி பார்க்கறது, சின்ன சின்ன வெளிநாடு போகலாமா, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம நாளைக்கு வியாழக்கிழமை பார்ப்போம். எல்லாரும் வாங்க, மீண்டும் சந்திக்கலாம். இப்போ எல்லாரும் வந்ததுக்கு நன்றி. மீண்டும் சொல்கிறேன், அடுத்த வகுப்புக்கு வர்றவங்க எனக்கு தகவல் கொடுங்க. தொழில்முறை ஜோதிடம் கற்றுக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க விட்டுறாதீங்க. அந்த தொழில்முறை ஜோதிட வகுப்புங்கிறது வந்து இந்த வட்டம் தான் போடுறோம். அடுத்து எப்போ போடுறோமோ இல்லையோ தெரியாது. எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அதை போடுறோம். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். நன்றி. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி.